விஜயாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்ட போகிறாங்க. மாமியார் முன்னாடி சிந்தாமணிக்கிட்ட இப்போ மீனா வந்து செம்மையாக சவால் விட்டுருக்காங்க. நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், ஒன்றை தோக்கடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால்லாம் விட்டுருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. ஸோ சிறகடி காசு சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். காரணம் மொக்கையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இப்போ எபிசோட்ஸில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அரைச்ச மாவையே அரைச்சிட்ருக்காங்க. ஸோ குட்டையை குழப்பி விட்டுட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ விஜயா ஒரு தேவையில்லாத ட்ராக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு போய்ட்டுருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ விஜயா வந்து டயட்டில் கொண்டு போகிறதுன்ற மாதிரி. ஸோ விஜயா வந்து இப்போ அந்த சாப்பாட்டு பழக்கத்தெல்லாம் மாற்றி உடம்பை குறைச்சி இப்போ அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காக மனோஜ் வந்து ஒரு டயட்டீஷியனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். அவங்க வந்ததுமே விஜயாக்கிட்ட நீ காஃபிலாம் டீ குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து போட்டு கொடுக்குறாங்க. உடனே இந்த விஜயாவும் அப்படியே கெத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவாக சமைக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனோஜும் டயட்டீஷியனுக்கு வந்து அதிகமாக காசு கொடுக்குறாரு இல்லையா, அது வந்து ரோகிணி சுத்தமாக பிடிக்கல. அதோட மனோஜும் இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜயாவும் மனோஜும் அவங்களுக்குன்னு தனியாக சமைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப அதிகாரமாக இந்த மனோஜ் மீனாட்ட போய் எனக்கும் சமைச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மீனாவுக்கு செமையாக கோவம் வருது. மீனா என்ன சொல்கிறாங்க, அத்தைக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எதுக்காக உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு வந்து மனைவி இல்லையா, ஸோ ரோகிணியை சமைக்க சொல்ல வேண்டியது தானேன்ற மாதிரி சொல்லவும், ரோகிணிக்கு எனக்கு வந்து வேலை இருக்குது, நானும் சும்மாவாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்துக்கு மீனா கோவம் வருது. மீனாவும் நான் மட்டும் சும்மாவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அப்போது இந்த விஜயா வந்து வழக்கம் போல் தான் நீயும் அவளும் ஒன்றா அப்படின்ற மாதிரி பேச, வழக்கம் போல் இப்போ அண்ணாமலை மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறமா மீனா வந்து என்ன சொல்கிறாங்க, மனோஜுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுகிறாங்க. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னா, இதனால் மீனா வந்து அந்த வீட்டில் ஒரு சமையல் காசு வாங்காத ஒரு வேலைக்காரியாக தான் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மீனாவே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு காசு கொடுத்தா சமைச்சு தரேன், ஸோ நான் வந்து வேலைக்காரி தான் அப்படின்றத மீனாவே சொல்லாமல் சொல்லி அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போது இதை கேட்டதே மனோஜ் வந்து அதெல்லாம் முடியாது, ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி இழுத்து அடிக்கும்போது முத்து என்ன பண்ணுறாரு, ரவிக்கிட்ட நீ வந்து இது மாதிரி சமைச்சினா எவ்வளோ வந்து வாங்குன்ற மாதிரி கேட்க, ரவி வந்து நான் வந்து 2000 1000 வாங்குவேன் அப்படின்னு அவர் சொல்ல, மனோஜ் ஒரு கட்டத்தில் ஓகேன்ற மாதிரி தான் வராரு. ஆனால் வழக்கம் போல் தான் விஜயா வந்து அப்படியே களைச்சி விட்டுறாங்க. அப்படி போகும்பொழுது அப்படியே ஒரு மாதிரி அந்த பொருளெல்லாம் மீனா கையில் கொடுத்து நீ வந்து இதை சமைச்சு நான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன், நீ பார்வை விட்டு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி அதிகாரமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மீனாவும் இப்போ விஜயா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சமைச்சிட்டு பார்வை விட்டு கொண்டு போகிறாங்க. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா அந்த 2 காதல் ஜோடி இருக்குது இல்லையா, அதுங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்குது. இது மீனா பார்த்துடுறாங்க. பட் பார்த்துருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் செம்ம கடுப்பில் தான் போகிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி இதை மீனா சொல்ல போக தான் அதுங்க அப்படி இதை மாற்றி விட்டு விஜயா வந்து மீனாவை வந்து திட்டியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சீக்கிரமாகவே இந்த 2 காதல் ஜோடி பண்ணுற அலப்பறையால் விஜயாவோட டான்ஸ் கிளாஸே டோட்டலாக க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அங்கே சிந்தாமணியை மீனா வந்து பார்த்துடுறாங்க. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த விஜயா 2 சேர்ந்துக்கிட்டு அப்படியே கெத்தாக உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயா வந்து மீனாவை அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாவை அப்படியே 2 சேர்ந்து சீண்டி பார்க்குது, அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்துட்டு இந்த விஜயாவும் பார்த்திங்க அப்படின்னா மீனாவை அந்த பூ கட்டுறது ரொம்ப வந்து கேவலமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனா ரொம்பவே கடுப்பாகி சிந்தாமணிக்கிட்ட சால்வ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நான் டெக்கரேஷன்லேயும் இந்த பூக்கடை தொழிலில் நான் வளர்ந்து காமிக்கிறேன், உங்களை ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போது இந்த விஜயா முன்னாடி சவால் விட்டு காமிக்கிறாங்க மீனா. இதுக்கு நடுவில் இப்போ மீனாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா சீதா, அவங்க அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் வீட்டுக்கு போனாங்க. அங்கே அவர் சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு திரும்ப வேலைக்கு கிளம்பிட்டுருக்காரு. ஆனால் முத்துவால் சட்டை கிழிஞ்சது இல்லையா, அந்த சட்டையை கிழிஞ்சதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த கோவத்தை அதிகமாகிட்டு இருக்காரு. காரணம் சீக்கிரமாகவே நான் பழி வாங்கி காமிக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த அருண் வந்து சீதாட்டின்னு சொல்கிறாரு. ஆனால் சீதாவுக்கு தெரியல இது தன்னோட மாமா அப்படின்றது தெரியாமல் தான் அவங்களும் வந்து அவனை சும்மா விட்டிங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த விஜயோட அலப்பறைகளும், இன்னொரு பக்கம் மீனா வந்து தேவையே இல்லாமல் அந்த கிறிஷோட ட்ராக்கை வந்து வேறு மாதிரி வந்து திருப்பிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அது அடுத்ததாக வர இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீதா அருணோட அந்த காதல் காட்சிகள் வந்து இருக்கும். அது வந்து முத்துக்கு தெரிகிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க.
ஸோ முத்து என்ன பண்ணுவார், இவன் இந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியாகத்தான் இதெல்லாம் இருக்க போகுது. நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா வர மாதிரி நடக்க போகுது. ஸோ இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குட்டையை குழப்பி விட்டுட்டு மீனை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிறகடிக்க ஆசை உண்மையிலேயே சிறகு அடிக்குதா இல்லை என்ன பண்ணுது? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.